சமையல் பன்னீர் கிரேவி மாதிரி. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றியாச்சு. எண்ணெய் காய ஊற்றணும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சா பன்னீர் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஆகும். கொஞ்சம் இதை கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா கலர் தெரியுது. இந்த மாதிரி ப்ரௌனிஷாக ஆகும்போது கொஞ்சம் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சி ப்ரௌன் கலரில் வரும்போது நம்ம இதை ஒரு தனி பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்புறம் எண்ணெய் ஊற்றிட்டு ஏலக்காய் போட்டுக்கலாம். ஏலக்காய் போட்டுட்டு இது என்ன பேர், பட்டை போட்டுக்கலாம். கொஞ்சம் பட்டை போட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சோண்டு கிராம்பு போட்டுக்கலாம். பட்டை லவங்கம் வச்சு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டு பூண்டு போட்டுக்கலாம். கொஞ்சம் பாருங்க, நல்லா வதக்கணும். வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ ஹார்டான வெங்காயம் போட்டுக்கலாம் கொஞ்சம். அப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம் கொஞ்சம். அப்படியே கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு. அப்படியாச்சா, தக்காளி நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு. இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் கன்சிஸ்டன்சி வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஹார்டான தக்காளி போட்டுக்கலாம். ஹார்டான தக்காளி கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வெங்காயம் தக்காளிலாம் ப்ரௌன் கலரில் கன்சிஸ்டன்சி வச்சுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் இஞ்சி விழுது சேர்த்துக்கலாம். பாருங்கள், சேர்த்தாச்சு. கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க நல்லா. வெங்காயம் இந்த மாதிரி ப்ரௌன் கலர் கன்சிஸ்டன்சி ஆகிறதுக்கு உங்களுக்கு தெரியும். ப்ரௌன் கலரான பிறகு கொஞ்ச நேரம் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்ச நேரம் மூடி போட்டு மூடிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் விட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்திருக்கும். பாருங்கள், நல்லா வதங்கி வந்திருக்கும். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கொஞ்சம். இப்போது தக்காளி வெங்காயம்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் வெண்ணெய் எடுத்துக்கலாம். போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு இலை பட்டை போட்டுக்கலாம். இப்போ பச்சை மிளகாவை உடச்சி போட்டுக்கோங்க. நல்லா வதங்கி வரட்டும். இப்போ அரைச்ச பேஸ்ட் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த விழுதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் போட்டு கல்லுப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பு போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கறி மசாலா தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி வரும்போது வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு டீஸ்பூன் சர்க்கரை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஹோட்டல் சைட் டேஸ்ட் கிடைக்கும். நல்லா சூப்பராக இருக்கும். இல்லை, சூப்பராக இருக்கும். ஹோட்டல் சைடில் இந்த மாதிரி ஒரு டீஸ்பூன் சர்க்கரை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் ஹோட்டல் சைட் நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரதை பாருங்கள். அது மாதிரி தான் நல்லா நீங்கள் செய்யும் போது பிரிஞ்சு வரணும். பாதி டம்ளர் தண்ணி கன்சிஸ்டன்சியில் வரும்போது பன்னீரை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க.
இது கூட சப்பாத்தி தொட்டு சாப்பிட்டீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.